ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இன்னும் அந்த மிலான் ஜெயிச்ச கேம்ல குஷியா வந்து இன்னைக்கே ரெக்கார்டிங் பண்ணித்தான் அவனும். ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கலாம் மாட்டேன், இந்த வேலையத்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கு? இப்படி ஒரு குண்டை தூக்கி போயிட்டா அப்புறம் சோறு எது போடும்? சோறு போடுறதுக்கு ஏதாச்சும் போய் வேலை செய்யணும், இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு பற்றெல்லாம் எனக்கு கிடையாது. பட் நேத்து வந்து சிறப்பான கேம். நம்ம 2 பேருமே லைவ் வாட்ச் லாங் பண்ணோம். அதெல்லாம் பாக்கலைன்னா வந்து பாத்துருங்க. நானும் அவரும் கிட்டத்தட்ட படுத்துட்டோம். சோபஸ்ல கோல் போடும்போது நான் படுத்துட்டேன், சேஸ் எந்திரிச்சு போயிட்டாப்ல. நான் சொன்னபடியே நடந்துருச்சு, போடா இனிமேல் டீசலுக்கு ஃபுல்லாவே கோல் வேணாம் போடா அப்படின்னு போயிட்டாப்ல. ஸோ ஆக மொத்தம் வந்து சிறப்பான ஒரு லைவ் வாட்சலாங்க இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி எங்களை ஜாயின் பண்ணாரு, உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு நம்புறோம். ஸோ எஸ், கம்மிங் பேக் டு வேர் வி ஆர். அட்டகாசமான கேம் நேத்து. இல்ல அது சூப்பரா விளையாண்டோம். அதுக்கு முன்னாடி நேத்து வாட்சலாங்ல 1100 கிராஸ் பண்ணியாச்சு. ஆமா, சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 1114 அதுதான் இப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கு. இந்த வீக்கெண்ட் போன்மத் கேமுக்கு முன்னாடி 1200 அதுதான் டார்கெட். இந்த மாதிரி ஏத்தி விட்டு ஓரளவுக்கு கேட்டா அவங்க மதிப்பாங்க, இந்த மாதிரி ஓவரா கேட்டா காரி துப்பிட்டு போயிடுவாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கேட்க வேண்டியது. சரி, 1200 மக்களே பார்த்து பண்ணி விட்டுருங்க. ஆமா, 1000 நம்ம மக்கள் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது சரி. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் 1200 தான் டார்கெட் இந்த போன்மத் கேமுக்கு முன்னாடி. கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது. பல பேர் வீடியோவை பாக்குறாங்க, ஆனா அந்த பட்டன் அமுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின். அதுதான் எனக்கு தெரிஞ்சு 230% பேர் அமுத்துறது இல்ல. பட்டன் அமுத்துறது இல்ல. இந்த ரெக்கார்டு சொல்லுது, என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு மேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. யாரெல்லாம் அமுத்தாம போறீங்களோ மரியாதையா அமுத்திட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுதுன்னா அமுத்துங்க, எதுக்கு பார்த்துட்டு உடனே ஓடுறீங்க? ஆமா, பிடிக்கலனாலும் அமுத்திட்டு ஓடுங்க. அது சரி. ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் மறக்காம இந்த வீக்கெண்ட் ப்ரெடிக்ஷன் கேமுக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த சூப்பர் ப்ரூல வந்து ரிமைண்டர் வருமோ என்னவோ எனக்கு தெரியாது. நீங்க இமெயில்ல எப்படி செட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வருது தரோம். நானே ரிமைண்டர் பார்த்தா அடிச்சேன். ஐயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் பார்த்தா நானே அடிச்சேன். ஆமா வருது. மறக்காம இந்த வீக்கெண்ட் போய் பண்ணிருங்க. ஆமா, ப்ரிவியூ எபிசோட், போன்மத் ப்ரிவியூ எபிசோட்ல வேணா நாங்க சொல்லுவோம் யாரு 2வது கேம் வீக் அப்புறம் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, போன்மத் ப்ரிவியூ எபிசோட்ல நாங்க சொல்றோம். பட் அதுதான் இப்போ வருவோம். இன்னொரு விஷயம், அட்மின் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். இந்த பாட்காஸ்ட் வந்து அமேசான்லயும் ஸ்பாட்டிஃபைலயும் கேட்கலாம். அவ்வளவுதான். கேட்கலாம். சரி, போடுவோமா? கேட்கலாமா? உங்களுக்கு தெரியும் போடுவோமான்னு கேட்பாங்க. போன எபிசோட் வரைக்கும் போயிருச்சா? இல்ல, மறந்துட்டேன். அதான் அதுக்குதான் கேட்டேன். கேட்கலாங்கிறது எனக்கு தெரியும், போடுவோமாக தான் கேட்கறது. இல்ல, லாஸ்ட் ரிவ்யூ தான் நான் போடணும். பட் அதான் இப்போ வருவோம். ஏசி மிலான் கேமுக்கு வருவோம். வாட்ச் எல்லாம் பண்ணோம் 2 பேரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் காப் கருத்து 2 பேரும் வாட்ச் எல்லாம் பண்ணிருக்கோம் ஒன்னா. நான் சொன்னபடி நான் வந்து ரிட்டையர் ஆயிடலான் இருக்கேன் வாட்ச் எலாங்ல இருந்து. ஏன்னா நான் சொன்னபடி எல்லாம் நடந்துருச்சு. 3-1 சோபோஸ் லைக் கோலு. நான் வந்து 100% ரெக்கார்டு 2 out of 2 வாட்ச் எலாங்ல. அதனால நான் ரிட்டையர் ஆயிடலான் இருக்கேன். அடுத்தது சாம்பியன் ஃபைனல்ல பாத்துப்போம். ஃபைனல்ல அதுவும் செமி ஃபைனல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ல தான். ஸ்ட்ரைட்டா ஃபைனல் தான். அது சரி, எந்த டீம் விளையாண்டாலும் நம்ம வாட்ச் லாங் பண்றோம், அதனால ஃபைனல் மீட் பண்ணிக்கலாம். ஆமா, பட் எப்படி இருந்துச்சு மிலான் கேம்லாம்? அஃப்கோர்ஸ் கேம்ல நிறைய சொன்னோம் அந்த வாட்ச் லாங்ல. பட் இப்போ ஆஸ் ஒரு 12-13 hours இல்ல 24 hours கழிச்சு எப்படி இருக்கு? ஐ மீன் நம்ம போகும்போது வந்து ஏசி மிலான் அவ்வளோ பெரிய டீம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய லீக் ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் அவே கேம் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் சாம்பியன்ஸ் லீக் அவே கேம்லாம் திணறுவோம். அது எப்பேற்பட்ட சப்பா ஆப்பண்டா இருந்தாலும் சரி. அண்ட் ஃபர்ஸ்ட் 5 minutes பார்த்துட்டு ரைட்ரா இன்னைக்கு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சலாங்களே ரைட் இன்னைக்கு முடிச்சு விட்டானுங்க. மாத்தி வந்து குச்சி ஐசி அடிக்கிற மாதிரி போஸ்டே அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் இருந்துச்சு. ஐயோ சரி ரைட் இன்னைக்கு முடிஞ்சதாட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு நினைச்சேன். பட் சரியான இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது உடனே சொல்லுவாங்க எல்லாருமே வந்து நம்ம செட் பீஸ்ல தான் கோலை போட்டீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு. செட் பீஸை வாங்கினதுக்கான காரணமே நம்ம இன்கேம் அடாப்டேஷன் பண்ணனாலதான். ஆமா, ஸோ அதனால வந்து இட் இஸ் அ கிரேட் சேஞ்ச் ஃப்ரம் த டீம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம மாத்திட்டு அதுக்கப்புறம் விளையாடுறோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த பண்ணினது வந்து இட் வாஸ் ரியலி நைஸ் டு சி ஃப்ரம் த பிளேயர்ஸ் அண்ட் ஃப்ரம் த மேனேஜர். உடனே வந்து ஏன் கிளாப் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு நான் வந்து கிளாப் அனலைஸ் பண்ணிலாம் பார்த்தது இல்லை. எனக்கு வைப்ஸ் ஃபுட்பாலா கிளாப் ஃபுட்பால் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான்.
பட் இங்க வந்து நான் வந்து கான்ஃபிடண்டா சொல்லி இந்த ட்விட்டர்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரைமரிலி பிகாஸ் ஆஃப் ஸ்லாட். எல்லாருமே வந்து நான் உங்கள்ட்ட கேட்கறேன், எல்லாருமே வந்து கிளாப் இஸ் ஆப்வியஸ்லி கெட்டிங் மோர் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ் அண்ட் த பிளேயர்ஸ் கேன் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிம்மிக்கோ ஒரு அஜெண்டா இருக்கு, கரெக்டா? அது வந்து அதை பத்தி நம்ம கருத்து என்ன? அதாவது அவன் என்ன சொல்றான்னா, பிளேயர்னாலே 30% தான் கொடுக்க முடியும்னாலும் இவங்க வந்துட்டு இவ்வளவு கொடுக்குறாங்க, அவர் வந்து 100% அவங்ககிட்ட இருந்து வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது, ஒரு பரவலான ஒரு பேச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்லி? இல்ல, ஐ திங்க் டு அ டிகிரி அது ட்ரூ தான். லைக் ஐ மீன், நான் ஸ்லாட்டை கம்பேர் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்துல. ஐம் நாட் கம்பேரிங், இட்ஸ் டூ ஏர்லி இப்போ. பட் கிளாப் வந்து ஒரு சில கேம்லாம் வந்து லைக் ஆன் அ டேலண்ட் லெவல் எடுத்துட்டோம்னா வி வர் நாட் as good as the other team. ஆனா இப்போ சிட்டி எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு ஆப்போனன்ட் ரொம்ப கிளாப் vs சிட்டி வந்து they have always been very close games. நீங்க தப்பான இது பண்றீங்க. நான் மத்த டீம் கூட கம்பேரிசன் பண்ணல. நான் என்ன கேக்குறேன்னா, நம்மள்ட்ட இருந்த பிளேயருக்கே 10% தான் டேலண்ட் இருந்ததாலும் கிளாப் வந்து he was able to get 50% 60%. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இல்ல, அதுதான் சிட்டியோட எக்ஸாம்பிள், அதுக்கு தான் எடுத்தேன். சிட்டி தான் ஆர்கியபிளி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம்ஸ் நம்ம ஆடினது இல்லையா? சோ ஆன் பேப்பர் நீங்க ரெண்டு லைன் அப்பும் எடுத்து பாத்தீங்கன்னா சிட்டிலாம் இந்த கேம்லாம் 2-0 3-0 ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. பட் ஆனா அந்த கேம்லாம் பார்த்தா கூட ஈவன் ஃப்ரம் ஏர்லி ஆன் கிளாப்போட ஏர்லி டேஸ்ல இருந்து கூட they were always close games. எப்போதுமே ஜெயிப்போம்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் க்ளோஸ் கேம்ஸா இருந்துச்சு. டு அ பாயிண்ட் வேர் பெப் கார்டியோலா வந்து ஆன்ஃபீல்டு வரும்போது he was like ஓகே நம்ம கொஞ்சம் காஷியஸா ஆடணும் அப்படின்னு. ஸோ ஐ சே தட் இந்த மாதிரி. அண்ட் இது வந்து கிளாப்புக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிலாம் இல்லை. இட் இஸ் அ குவாலிட்டி தட் ஆல் குட் மேனேஜர்ஸ் ஹேவ். இது வந்து ஜான் டெரி, ஃப்ராங்க் லாம்பார்ட்லாம் ஜோசே மொரினியோ பத்தியும் இதே தான் சொல்லியிருக்காங்க, தட் he gets more out of the players than is possible or what they think is possible அப்படின்னு. ஃபர்கசன் பத்தி ரியோ ஃபெர்டினண்ட்லாமும் இதே தான் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் அ குவாலிட்டி தட் ஆல் குட் மேனேஜர்ஸ் ஹேவ். இல்ல, நான் எதுக்கு இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா, அது என்னமோ கிளாப் தான் அப்படி பண்ணாரு, இப்ப ஸ்லாட்டு வந்து அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எனக்கு அது புரியல. அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு மோட்டிவேஷன்லயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரங்கிற மாதிரி அவரு கிளாப்னால மட்டும் தான்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் ட்ரூ. அப்படி சொல்ல வரேன் நான். ஐ டோன்ட் திங்க், ஐ டோன்ட் ஃபீல் அப்படின்னு அப்படி ஒரு இதுல ஃபீல் பண்ணி நினைக்கிறேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, கேம் டு எவ்ரி கேம் அது நடக்காது. ஸ்பெஷல் கேம்ஸ், ஒரு இந்த சிட்டி யுனைடெட் அந்த டாப் லெவல் ஆடும்போது, ரைவல்ஸ் ஆடும்போது அந்த சமயத்துல தட் மேட் அ டிஃபரன்ஸ். பட் ஓவரால் வந்து ஒரு இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நம்ம கிளாப் ஃபுட்பால் எல்லாம் போய் இப்ப நம்ம வந்து யுனைடெட வந்து அரக்க பறக்க பரட்டி இருக்கோம். அது 5-0 பரட்டி இருக்கோம், 7-0 பரட்டி இருக்கோம், 5-0 2 வாட்டி எல்லாம் பண்ணிருக்கோம். அது நம்மளுக்கு வந்து ஓல்ட் டிராஃபர்ட் இஸ் அவர் செகண்ட் ஹோம். அந்த மாதிரிதான் நம்ம லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ்ல அப்படிதான் விளையாண்டுருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு see what we are going to do against சிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிட்டி. ஏன்னா சிட்டியை நம்ம அரக்க பறக்கல பேரட்னா இதே கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே போய் ஜெயிச்சிருக்கோம், மல்டிபிள் டைம்ஸ் ஜெயிச்சிருக்கோம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் பின் வெரி க்ளோஸ். ஆமா, இட்ஸ் நெவர் அ கம்ஃபர்டபிள் வின். எனக்கு இந்த யுனைடெட் கேம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோலை போட்டோம், செகண்ட் கோலை போட்டோம், தேர்ட் கோல் போட்டோம், பட் வி வர் வெரி 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 கம்ஃபர்டபிள் இன் தட் கேம். ஆமாமா, நம்மள வந்து அவங்க அட்டாக் பண்றதோ, நம்ம வந்து தடுமாறுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த கேம்ல. ஆமா, the same with Inter. First 5 minutes சென்டர்ங்கற மாதிரி AC Milan first 5 minutes we struggle and we have to accept it. Okay, struggle பண்ணோம், பட் அதுக்கு நம்ம திரும்பி வருவோம். அது எதுக்கு நம்ம திரும்பி அந்த இன்சிடென்ட் பேசும்போது நம்ம வருவோம். பட் அதுக்கப்புறம் we were in cruise control, complete cruise control. ஆமா, நான் எதுக்கு இந்த இதை கொண்டு வரேன்னா, we are never in cruise control with club. ஏனா we are always going front and back. ஆமா, பால் எடுத்துட்டு ஓடுவோம், பால் விட்டுறோமா திரும்பி ஓடி வருவோம், திரும்பி பால் எடுத்துட்டு ஓடுவோம், பால் திரும்பி ஓடி வருவோம். நம்மளுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் காமே இருந்தது இல்லை, எக்ஸப்ட் ஃபார் த 2019-20 சீசன் வேர் நமக்கே தெரிஞ்சது, டே ஒரு கோல் போடுங்கடா நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு அந்த டிஃபென்ஸ் மேல. ஒரே ஒரு கோல் போடுங்க, ஏன்னா அதெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ். பட் இப்ப எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேன் நான் ரொம்ப ஸ்டேபிளா கேம் பாக்குறேன். ஆமா, இது நல்லதா இல்லையா? as for the club of Liverpool இது நல்லதா இல்லையா?
நல்லதுதான். ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங். ஸ்டெபிலிட்டி ஆன் த பால் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங். டிஃபென்சிவ்லி பார்த்தாலுமே ஸ்டெபிலிட்டி ஆன் த பால் இஸ் அ குட் திங். ஏன்னா ஆப்போனன்ட் பால் இருந்தா தானே அவன் கோல் போடுவான். ஸோ அது அந்த விதத்துல இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங் டு ஹேவ் தட் ஸ்டெபிலிட்டி. அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போதுமே. ஐ திங்க் இது வந்து இந்த கமிங் பேக் டு அந்த ஒரு ஃபைனல் தாட், அந்த இது ஒரு டீம் வந்து மோர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் இல்லையா, அந்த கிளாப்புக்கெல்லாம் சொல்லும்போது ஐ திங்க் ஸ்லாட்டுக்கும் அதே தான். லைக் எனி ஈவன் பெப் குவார்டியோலா எடுத்துட்டா கூட, குவார்டியோலா வந்து இஸ் அ பொசஷன் பேஸ்ட் மேனேஜர், அந்த கிளாப் ஸ்டைல் கிடையாது. ஸோ அங்கேயும் நீங்க பேசிக்கா இவங்க எல்லாரோட எய்மும் வந்து டீம் ஷுட் பி கிரேட்டர் தென் அந்த 11 பிளேயர்ஸ். அந்த சிஸ்டம் ஷுட் பி பிகர் தென் தம், சிஸ்டம் ஷுட் பி பெட்டர் தென் வாட் தோஸ் 11 பிளேயர்ஸ் இண்டிவிஜுவலா இருக்காங்களோ. ஸோ அதுதான் எய்ம். அந்த எய்மை நிறைய பேர் டிஃப்ரெண்ட் விதமா வராங்க, அவ்வளவுதான். அந்த கிளாப் வந்து இந்த he gets 10% more out of the players. I think even Slot and Guardiola get that. பட் என்ன டிஃப்ரெண்ட் வேஸ்ல வருது. இல்ல அத நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். நம்ம ஸ்லாட்னால வந்து அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஃபேக்டரை கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரியும், அது கிளாப்னால மட்டும்தான் பண்ண முடியற மாதிரியும் ஒரு கிம்மிக்கெல்லாம் someone has to just throw it away. Slot works in his own ways. He demands perfection. He is very vocal to call out anyone. He is not afraid to do so. நான் சில ட்விட்டர் ட்வீட்ஸ் எல்லாம் படிச்சேன். This will not go down well for the manager. நீ இப்படிலாம் ஒவ்வொரு பிளேயரை கால் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வந்து 2-3 கேமை தொடர்ந்து தோத்தோம்னா அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் நீ வந்து மேனேஜருக்கு எதிர்த்து போயிடுவாங்க. டேய், யாரா முட்டாள் பசங்களாடா நீங்க? நம்ம என்ன மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பாடா? வேணும்னா போய் சோசியல் மீடியா போஸ்ட்ல போய் லைக் பண்றதுக்கும், எப்பனா நானா போய் அதிகமா சம்பளத்தை கொடுத்துட்டு போய் பார்ட்டிக்கு போறதுக்கும், டான்ஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி கிளப் கிடையாது. நாம அதெல்லாம் அந்த பயம்ல எனக்கு கிடையவே கிடையாது. இல்ல கிளப் கிடையாது. இப்போ ஏர்லி டேஸ்ல எனக்கும் அந்த பயம் கிடையாது. பட் டிபெண்ட்ஸ் அந்த வந்து ஸ்லாட் வந்து இது ஹவு ஃபார் ஹி டேக்ஸ் இட்ங்கிறது தான். இப்போ ஸ்லாட் வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஹி ஹஸ் நாட் பின் ரியலி டெஸ்டட். அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் வந்து ஓகே, ஃபேர் எனஃப். பட் இப்போ கிளாப்புக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் ஆன்ஃபீல்ட்ல ஜெயிக்கவே இல்லை நம்ம ஒரு ஸ்டேஜ்ல. 6 கேம் தொடர்ந்து தோத்தோம். ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு ரன் வந்தா வாட் டஸ் ஸ்லாட் டு? ஏன்னா இப்போ வந்து இஸ் சேயிங் ஓகே, சோபோஸ்லாய் வந்து ஒரு as a 10 ஃபார் லிவர்பூல் he needs to do more னு சோபோஸ்லாய்க்கு அப்புறம் வருவோம். பட் as a 10 ஃபார் லிவர்பூல் he needs to have better numbers னு சொல்றாரு. ஓகே, இது வந்து ஒரு 1 கேம் லூசிங் இது. இப்போ மிலான் கூட ஜெயிச்சிட்டோம், அதனால இட்ஸ் ஜென்ரலி 3 wins out of 4லாம் வந்து இட்ஸ் ஓகே, நாட் டூ பேட். இதே கமெண்ட் வந்து ஒரு 5 games without a win, ஒரு 2 draws 3 losesக்கு அப்புறம் வந்துன்னா how are the players taking that? Soboslai அப்போ எப்படி எடுத்துப்பான் இதை? அது வந்து it still remains to be seen. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் தான் இந்த அன்டோனியோ கான்டே, ஜோசே மொரினியோ எல்லாம் they made. The only thing is அவங்க ரொம்ப எக்ஸஸா போனாங்க அந்த சைடு. ஸ்லாட் வந்து he just needs to control that. He just needs to say okay, இப்போ வின் பண்ணும்போது இண்டிவிஜுவலா பிளேயர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணா they'll take it better. பட் ஒரு 5 game லூசிங் ஸ்ட்ரீக்கு அப்புறம் அது சொன்னா they'll take it really badly. அப்போ வந்து in my opinion he should be like, இல்ல we all have to work on this together. players மேல மட்டும் தப்பு இல்ல, எம்எல்யும் we have to do better as a coaching staff. அந்த மாதிரி ஏதாவது சொன்னானா then it will be better னு எனக்கு தோணுது. இல்ல அதாவது that's the aim. இல்ல you never go into a 5 game winless streak. that is Slot's aim. Slot's aim இல்ல, that's obviously any manager's aim. இல்ல நம்ம வந்து we are looking at an unrealistic situation. okay, I cannot say unrealistic, அது சான்ஸ் இருக்கு, அது எப்போலாம் அந்த மாதிரி நடக்கலாம் சொல்ல முடியாது. பட் தட்ஸ் தி ஆப்வியஸ் எய்ம். இல்ல யூ ஸ்ட்ரைவ் ஃபார் பெர்ஃபெக்ஷன். ஒரு கேம் நீ தோத்துட்டாலும் பரவாயில்ல. he kept saying லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்து we should never be losing to Nottingham Forest, that too at home. that is totally unacceptable சொல்லி திருப்பி சொன்னார். எனக்கு இத்தனை தடவை ஏன்டா நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. பட் டு a certain point நேத்து கேக்குறாங்க உன்னோட பர்த்டே, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பர்த்டே கேக்கெல்லாம் ஏதாச்சும் கொடுத்தாங்களா, ஏதாச்சும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாடினாங்களா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா எனக்கு அவங்க பிச்சில் காமிச்ச கேம் பிளே வந்து இட் வாஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ தென் வாட் தே டிட் இன் த ரூம். எனக்கு அதுல அவங்க கொடுத்த சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. இட் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மச் இஸ் இன்வால்வ் வித் ஃபுட்பால். Klopp will always keep saying life is bigger than football. ஃபுட்பால் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், உனக்கு அதை தவிர்த்து லைஃப் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. பட் வித் Slot I see is very very obsessed with even the small things in football. ஆமா, இது இங்க போகணும்னா நீ இது இங்க போ, நான் சொல்றபடி கேளு, மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் இஸ் ஃபார் மோர் இன்டு ஆன் த பிட்ச் தேன் ஆஃப் இட், which is a good thing for us as fans. like we want victories, we want trophies, we want success. அது கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி it depends on how the players take it. இப்ப பிளேயர்ஸும் அதே பேஜ்ல தான் இருக்காங்களா அப்படிங்கறதா மெயின் விஷயம். ஆமா, இல்ல இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சொல்லுவாங்க, இது வந்து ஜெயிக்கும் போது ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் பி ஸ்வெப்ட் அசைடு.
அது சொல்லுவாங்க, ஜெயிக்கும் போது எல்லா எதுவும் ப்ராப்ளமே இருக்காது, தோக்க ஆரம்பிச்சாதான் ப்ராப்ளம்லாம் வெளியில வரும். இது வந்து நியூ ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே ஆல்ரெடி இருந்தது. ஜெயிக்கும் போது எவனும் அதை பத்தி பேசல, அவ்வளவுதான். ஸோ அதான் சொல்றேன், இந்த 5 கேம் லூசிங் ஸ்ட்ரீக்னு கூட இல்லை, 5 கேம் வந்து வித்தவுட் லைக் நான் சொன்னேன் 3 ட்ரா 2 லாஸ் கூட இட்ஸ் பேட் ஸ்ட்ரீக் தான் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் வரும்போது கூட எப்படி ரியாக்ஷன் ஆகுது பிளேயர்ஸ் இருந்தும் சரி, ஸ்லாட் இருந்தும் சரி, அதுதான் தட் வில் டிட்டர்மின் நம்மளோட சீசன் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு, அண்ட் என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து பிளேயர்ஸ் கொடுக்குறாங்கிறதுக்கு. பட் கமிங் பேக் டு இந்த மிலான் கேம், சொன்ன மாதிரி பயங்கர டாமினன்ஸ். அண்ட் நம்ம லாஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து பொசிஷனை வச்சு காமாவே இல்லை, மிஸ் பாஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் அந்த கேமுக்கு. ஈவன் தோ வி வர் டவுன், அதாவது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் வந்து இன்னும் 0-0 தான் இருந்தோம், அப்பவே நம்மளுக்கு அரக்க பறக்கா இருந்துச்சு. இந்த கேம்ல வி வர் டவுன், பட் ஸ்டில் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி கிடையாது, ஒரு சென்ஸ் ஆஃப் ரஷ் கிடையாது, அந்த ஃபோர்ஸ் பண்ற ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 கேம்ல என்ன பார்த்தோமோ இந்த கேம்ல நம்ம பார்த்தோம். and that is what we want to see, and that is what Slot wants to see from the players. நீ நான் சொல்றத மட்டும் பண்றா, நீ பதட்டம்லாம் படாதீங்க, நான் சொல்றது பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, டெஃபினட்டா. நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஸ்ட்ரீம்ல சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் கொனாட்டிக்கு கொடுக்கலாம், ஏன்னா கோலும் கிடைச்சிருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த டிஃபெண்டர்ஸ் வர்ஜில்ட்ட இருந்து ஒரு மிஸ்டேக் இருந்தது, ஹாஃப் மிஸ்டேக்னு வச்சுக்கலாம், ஃபுல் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் நான் கொனாட்டை கொடுத்தேன். பட் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல ட்விட்டர்ல கிராவன்பர்ச்சுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ 6 வந்து ஐ ஃபீல் லைக் இஸ் சாலிடிஃபைடு இப்போ அந்த ரோல்ல. இல்ல அபிஷியல் மேன் ஆஃப் தி மேட்ச் ஃப்ரம் தி சாம்பியன்ஸ் லீக் கிராவன்பர்ச். ஆமா அபிஷியல் மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தான். பட் இல்ல அதான் எப்படி இருந்துச்சு, அவன் அங்கேயே ஆரம்பிப்பான், மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து he wasn't flashing in the game. இப்போ யுனைடெட் கேம்ல வந்து he was flashy, கரெக்டா? நம்ம வந்து கண்கொள்ள நம்ம பார்த்தோம் எத்தனை இடத்துல வந்து he pulled the ball out from the players, மத்தவங்கள he put us on the forward foot, அதெல்லாம் பார்த்தோம். இந்த கேம் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் as the game went on, இல்ல நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாமே அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்னுட்டு கரெக்டா பாலை வாங்கிட்டு எவன்ட்ட கொடுக்கும்போது தள்ளிவிட்டு அவன் போய் நின்ட்டான். சரி இனிமேல் நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. which is what a functional DM does. இந்த காலத்துல அந்த ஒரு வேர்டு வந்துருச்சு, கிளாசிக் டிஎம்ல போய் இப்ப ஃபங்க்ஷனல் டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. he has certain traits which are very unique. One, ஃபெபினியோ மாதிரி லாங் லெக்ஸ். 2, இவன் நல்ல பாடி யூஸ் பண்றான், எங்க அவனுடைய பாடியை எப்படி பிளேஸ் பண்ணா எந்த இடத்துல திரும்பி வெளியே வரும்னு நல்லா தெரியுது. தட் இஸ் அ வெரி வெரி குட் ட்ரைட். விக்னேஸ்வரன் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, டே மணி கேட்டுறா கிராவன்பர்ச், நானும் நீ தான்டா கழுவி ஊத்துனா கிராவன்பர்ச்சை பத்தி, இப்ப நினைச்சு பார்த்தா கிளாப் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு போற கிராவன்பர்ச்சை கொண்டு வரதுக்கு அப்படின்னு. சி நமக்கு வந்து we had no doubt about கிராவன்பர்க். அவனை வந்து வாங்கும்போது 40 மில்லியனுக்கு வாங்கணும். 1 இயரா நிறைய பர்ஃபார்மன்சஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ்னா அப்பியரன்சஸே பண்ணல பயர்ன் மியூனிக்கு. அதனால நம்மளுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, நம்ம வந்து என்னடா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறோம், ஏஜ் இருக்கு ஓகே, பட் இந்த ஒரு சீசனா கிளாப்பு கீழேயே அவன் பெர்ஃபார்ம் பண்ணலையே, வேற எங்கேயாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் தான் நம்மளுக்கு இருந்துச்சே தவிர வேற யாராச்சும் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சோ, பண்ணிடலாங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. யாரு புது மேனேஜர் வந்தாலும் இவனுக்கு ஏஜ் இருக்கு, இல்லைன்னா நம்ம பெரிய கமாடி நம்ம வித்தரலாங்கிற இதுவும் இருந்துச்சு. இப்போ ஸ்டில் அ மேக் ஷிஃப்ட், அதை நம்ம வந்து ஏத்துட்டு தான் அவன் ஸ்டில் அ மேக் ஷிஃப்ட். he is not the actual 6 like a Zubimendi that we need. that is there, that is always going to be there. அது வந்து மாற போறதே கிடையாது. அந்த Zubimendi மாதிரி இருக்கிற 6 இவன் கிடையாது அப்படிங்கிறது வந்து that's true. But where do you feel right now? இப்போ 5 கேம் ஆச்சா, 4 கேம் ஆச்சு. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் 2 கேம் சொன்னோம் பெரிய சேலஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னோம். யுனைடெட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். 1 ஓல்ட் ட்ராஃபர்ட், 2 யுனைடெட், 3 போன சீசன் நம்ம எங்க நடந்துச்சுன்னு போய் தெரிஞ்சு அப்புறம் டு கோ அண்ட் புட் இன் அ பெர்ஃபார்மன்ஸ் லைக் தட் நவ் இஸ் ஆல் தீஸ் ரீசன்ஸ். நவ் 4 அந்த கேம் முடிஞ்சு நாட்டிங்ஹாம் போனோம், விச் வாஸ் நாட் ரியலி நைஸ். பட் அந்த கேம்ல கூட he was the one who stood out. அவனோட ரோல் அவன் கரெக்டா பண்ணான். இப்ப பாயிண்ட் நம்பர் 5 இங்க வந்தாச்சு, சாம்பியன்ஸ் லீக், அவே சாம்பியன்ஸ் லீக் அட் த சான் சீரோ, he's put in a man of the match performance. So அதனால where do you stand? மக்களே பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் காமெண்ட்ஸ் சொல்லுங்க, where do you people stand? இல்ல நான் என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க சொன்ன மாதிரி as of now is a makeshift 6 தான், அதுல டவுட் இல்ல, நேச்சுரல் ஜூபி. பட் பை தி எண்ட் ஆஃப் த சீசன் he could become a natural 6, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இவனை எடுத்துப்போமே, கிம்மிக்கு எடுத்துப்போமே, அவன் ஸ்டார்ட் பண்ணது ரைட் பேக்ல,
அப்புறம் he became a midfielder. இப்போ திரும்ப வந்து அப்பப்போ ரைட் பேக் ஆடுறான் ஜெர்மனிக்கெல்லாம். The point is he became such a good DM or அந்த pivotல double pivotல he became such a good central midfielder that இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஃபுட்பால் வந்து இந்த பயன் வந்து 2013-14ல பார்க்க ஆரம்பிச்சவங்கலாம் they may not even remember Kimmich was a right back ஒரு காலத்துல. அந்த மாதிரி லைக் ஐ ஃபீல் லைக் கிராவன்பர்ச்சோட சீலிங் வந்து அந்த லெவல்ல இருக்கு that he can make this position his own. ஆரம்பிக்கும் போது ஃபெபினியோ மாதிரி இல்ல, பட் முடியும் போது ஃபெபினியோ மாதிரி ஒரு கெரியர் இருக்கலாம் அப்படின்னு அதான் நான் நிக்கிறேன். I mean it's still a makeshift six தான், and no doubt there will still be, he has had a good start to the season இல்லன்னு சொல்லல, but no doubt there will still be games வந்து where he is found out அப்பப்போ. அந்த மிட்ஃபீல்ட், அதாவது ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ் லைக் ஆர்சனல் ஆர் மான்செஸ்டர் சிட்டி எல்லாம் we need McAllister to aid him. அது we need them. நேத்து மெக்காலிஸ்டர் பெருசா ஒண்ணும் பண்ணலினாலும் மெக்காலிஸ்டர் வாஸ் ஆல்சோ வெரி ஃபங்க்ஷனல். எங்க எல்லாம் மூவ் பண்ணணுமோ, எங்க எல்லாம் பால மூவ் பண்ணணுமோ he kept moving the ball. அதெல்லாம் இருந்துச்சு. So that again அந்த டபுள் பிவட் அவங்களுக்குள்ள இருக்கிற நம்ம 2-3 இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவுட் அவன் கிராவன்பர்ச் பால வச்சிருந்தாலும் அவனை திரும்பி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மினிட்ஸ், ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் மெக்காலிஸ்டர் பக்கத்துலேயே இல்லை. நம்ம கூட தெரியுது என்னடா பில்டப் இது, பேக் அவன் மட்டும் நடுவில் நிக்கலாம், மத்தவன் எவனுமே பக்கத்துல போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஆல் ஆஃப் தட் செட்டில்ட் இன். மெக்காலிஸ்டர் வாஸ் ஃபவுண்ட் மோர் நியர் கிராவன்பர்ச் கேம் ஃபுல்லாவே. ஸோ பில்டப் நல்லா இருந்துச்சு. வி கெப்ட் ப்ரோக்ரஸிங் டிஃபென்சிவ் தேர்ட்ல இருந்து அஃபென்சிவ் தேர்டுக்கு ஈஸியா போக முடிஞ்சது நம்மளால கேம் போக போக போக. ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் அவர் இன் கேம் அடாப்டேஷன் இஸ் ரியலி குட். போன கேம் வாஸ் அன் அனாமலி. கிறுக்குத்தலமா கிராஸா போட்டுக்கிட்டு இருந்தோம், சம்பந்தம் இல்லாம ஃபைனல் தேர்ட்ல போய் கேவலமா பாஸ் போட்டோம். So that is all there, but as for now the ceiling is high, but we have to be cautiously optimistic. அத நான் சொல்ல விரும்புறது. ஆமா, we have to be cautiously optimistic. ஆமா, நம்ம வந்து நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இதுல கேட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த கேம் பத்தி என்ன நினைச்சீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இவரு ஜெய் கிக்கர் சொல்லியிருக்காரு, நல்ல வின், ஆனா மொமெண்டம் வேணும். நம்ம இது வந்து இப்போ 2-3 கேம் ஜெயிச்சோம், ஒரு கேம் தோத்த மறுபடியும் ஒரு கேம் வச்சிருக்கோம். ஸோ மொமெண்டம் வேணும், we have to keep it going அப்படின்னு சொல்லியிருக்காரு. செந்தில்குமார் வந்து அன்லக்கி சாலா அப்படின்னு இருக்காப்ல. சண்முகமும் மறுபடியும் வந்து அவரும் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒன் ஆஃப் கேம்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காப்ல. இல்ல ஐ திங்க் என்ன கேட்டா வந்து அந்த நாட்டிங்ஹாம் கேம் தான் ஒன் ஆஃப். ஏன்னா இந்த மிலான் கேம் வந்து இட் ஃபாலோஸ் தி ஜெனரல் ட்ரெண்ட். இப்ஸ்விச் இல்லங்க, நம்ம இப்ப அத காரணமா சொல்ல முடியாது. இல்ல மாசம் ஒருக்கா நம்ம இன்டர்நேஷனல் பிரேக் போறோம். இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சா சொல்லல. இல்ல அது காரணமாலாம் நான் எதுவும் சொல்லல. ஜஸ்ட் இது ஒரு அனாமலி. இது அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறமும் இது நடக்கிறதான்னு பார்த்தா தான் நம்ம ஏதாவது ட்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஹரிஷ் சொல்லியிருக்காப்ல, லோ பிளாக் கிட்ட எப்படி பிளே பண்றாங்க இனிமேல் நம்ம பார்க்கணும். ஆமா, ஏன்னா இப்ப நம்ம வந்து தட்ஸ் அவர் பெயின் ப்ராப்ளம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட அங்கதான் நம்ம மாட்டணும். அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து இப்ப நம்ம இந்த கேம் யூஸ் பண்ண மாதிரி செட் பீஸ் கோல்ஸ்ல இது கூடயோ ஏதோ ஒன்று வந்து ட்ரை டு ஆக்டிமைஸ் வேர் வி கேன் ஸ்கோர். நம்மளால இன்னும் லோ பிளாக்ஸை உடைக்க முடியும்னா இட்ஸ் ஃபைன், பரவாயில்ல. ஆனா நம்ம அந்த 1 கோல் 2 கோல் போட்டு லீட் எடுத்துட்டோம்னா இனிமேல் ஆப்போனன்ட் எப்படி லோ பிளாக் போடுவான், அவன் வெளியே வந்தே ஆகணும். ஆமா. இல்ல இன்னொரு விஷயம், மிலான் வந்து அவ்வளோ லோ பிளாக்லயும் அவங்க போல. ஈவன் தோ தே வர் டிஃபென்சிவ், அவங்க அவ்வளோ லோ பிளாக்ல போல. அவங்க வந்து தே ஸ்டில் ட்ரை டு பிரஸ். அங்க மிட் பிளாக், அவங்க இன்ஃபேக்ட் மிட் பிளாக்ல பிரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, லோ பிளாக்னு சொல்ல முடியாது. ஸோ மிலான் வந்து வாஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு பிரீமியர் லீக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இல்ல அவங்க லோ பிளாக்ல ஆடுறதுக்கு. ஸோ விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்லாப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப், சாலா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் 70 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி. சாலா வெளியே போவே இல்லைல்ல. இல்ல ஸ்கியஸா வந்தான் கடைசியில தான் வந்தான். சோ this is what it is. பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மறக்காம போய் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க உடனே. அதுலதான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேம்ல நடக்கிறது, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றது, எவன் இன்னைக்கு வந்து பப்புக்கு போனா, எவன் வந்து பாருக்கு போனா, எல்லா நியூஸ்லாம் அங்கதான் போடுவோம். ஸோ மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்போ உடனே ஃபாலோ பண்ணிருங்க. கீழே @காப்கர்த்தா தான் நம்ம ஐடி. நம்ம வந்து கிராவன்பர்ச் மெக்காலிஸ்டர் பத்தி பேசியாச்சு. நம்ம மிட்ஃபீல்டு சூப்பர் ஸ்டார், ரைட் இல்ல ரைட், சூப்பர் ஸ்டார் கோல் ஸ்கோரிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹங்கேரியன் ஃபிராங்க் லாம்பார்ட். ஹங்கேரியன் ஃபிராங்க் லாம்பார்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஐயோ லைவ்ல சொன்னாங்களே பட்ஜெட் எண்டர்சன், ஹை பட்ஜெட் எண்டர்சன் அப்படி சொல்லு, ஹை பட்ஜெட் எண்டர்சன் அப்படி சொல்லி முடிக்கணும். கோல் போட்டப்புறம் இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. சரி ஆமா கோல போட்டு விட்டா. ஹங்கேரியன் லாம்பார்ட் எது கோல் ஸ்கோரிங்கா, அவன் முட்டியில பட்டு போனது அவனுக்கே தெரியாதுங்க. எப்படி போனா என்ன, கோல் போட்டு கோல் போச்சா
அவ்வளவுதான். போயிடுச்சு. ஹங்கேரியன் லாம்பார்ட். நெக்ஸ்ட் இருங்க அடுத்த மிட்ஃபீல்டர் எனக்கு வா. ஆன்ஃபீல்டு மாட்ரிச். ஆன்ஃபீல்டு மாட்ரிச்சா? அது என்னங்க ஆன்ஃபீல்டு மாட்ரிச்? டக்குனு எனக்கு பேர் வரல. இல்ல ஏதோ ஆன்ஃபீல்டு ஜாபி அலோன்சோ சொல்லியிருந்தா கூட ஏத்திருப்பேன். இப்ப எனக்கு ஆன்ஃபீல்டு அலோன்சோன்னு வந்துச்சு. பட் அலோன்சோ ஆல்ரெடி ஆன்ஃபீல்டு தான் இருந்தான். ஐயோ சாவி. ஆன்ஃபீல்டு மாட்ரிச்சா? வளர்றது இஷ்டத்துக்கு ஏதோ. மிட்ஃபீல்டு மாரடோனா. மிட்ஃபீல்டு மாரடோனா. ரைட். ஆக மொத்தம் ஒரு மேட்ச் 4 மேட்ச்ல ஒரு கோல் போட்டதுக்கு இதுவா? அதேதான் அந்த இடத்துல போய் 10,000 தப்பான பாசப்பட்டானே, அது எங்க எடுத்துக்கிறது நம்ம? மேரடோனாலாம் அப்பப்போ 10,000 பாஸ் தப்பா போட்டாலும் ஒரு கோல் போட்டுருவோம்ல, அது மாதிரிதான். அது சரி, சொல்லுங்க உங்க காத்துல மழை என்ன பேசலாம். எல்லாம் ஆக்சுவலா இல்ல சோபோஸ்லை பெர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து இந்த கோல் எல்லாம் போட்டா அதெல்லாம் ஓகே, ரியாக்ஷன் எல்லாம் நீங்க வந்து அந்த லைவ் வாட்ச் எல்லாம் போய் பார்க்கலாம் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தோன்னு. பட் அதுக்கு முன்னாடி அவனை நிறைய திட்டணும் நம்ம. எங்க அவன் இல்ல அவன் என்ன ஸ்லாட் வந்து ஓப்பனா பிரஸ்ல சொல்லிட்டாரு, as a 10 வந்து this is not good enoughனு. இந்த கேமும் வந்து அவனும் பெருசா எதுவும் பண்ணல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ அவன் கோல் போட்டதுனால நான் சொல்றேன், அடுத்த கேம் கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துடலாம். எல்லாரும் வந்து நாங்க வந்து ரிவ்யூ வீடியோ வெயிட் பண்றோம், ஷோபஸ்லை பத்தி சேஸ் என்ன சொல்ல போறாப்லங்கிற மாதிரி ஆனஸ்டா சொல்றேன், கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். கொடுமையப்பா. ஆனா அந்த கொடுமையத்தான் அந்த நாயும் பண்ணுச்சு. ஐயோ, கேமு பூரா பாலை எடுத்துட்டு ஓடுறான். சரி ஓடுறேன், அங்க போய் ஒரு எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் எடுத்தாச்சு கரெக்டான பாச போடணும். கிறுக்குத்தனமா நேரா வில்லன் பிளேயருக்கு தான் கொடுப்பேன், என்னது நாட்டிங்கம் பாரஸ் பிளேயருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு கொண்டாங்க நின்னா என்னடா பிரயோஜனம்? ஐயோ, அதாவது போன இது வந்தாச்சு, போன சீசன் ஆச்சு வந்து எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல போய் ஷாட் எடுத்துட்டு இருந்தான். அந்த ஷாட் 6 போகும், சைட் நெட்டிங்ல போகும், அதெல்லாம் ஓகே. ஆனா ஏதோ 2-3 ஷாட் உள்ள போயிடும், கோலுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு 4 கோல் போட்டான். இப்ப அதுவும் எடுக்கிறது இல்ல, அது ஏன்னு எனக்கு தெரியல. எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல போயிட்டு அவன் இஸ் டிராப்பிங் டீப்பர், அதுவும் இருக்கு. அவன் வந்து டீப்பரா வரான், பட் அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ் போட மாட்டேங்கிறான். டீப்பரா வந்து பாலை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மிலானுக்கே திரும்ப கொடுத்துடுறான். சோ லைக் லாஸ்ட் சீசன் விட இஸ் டிராப்பிங் a little bit deeper and more centralா இருக்கான் கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன். அவன் ரைட் சைடு ஆடுனா, ரைட் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல. இங்க வந்து as a 10ங்கிறதுனால இஸ் டிராப்பிங் a bit deeper, பால் வரணுங்கிறதுக்கு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒழுங்கான பாஸ் போடுறதுக்கு he takes that split second or ஒரு லேட்டா போடுறான். சாலாவோட ரன்னை பார்க்க மாட்டேங்கிறான் ஃபர்ஸ்ட் டைமா, இல்ல கேக்போட ரன் இல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க மாட்டேங்கிறான், இல்ல முன்னாடி வந்து ஜோட்டா இருக்கான் அவன் கூட ஒரு 1-2 எல்லாம் போட மாட்டேங்கிறான். அந்த இது வந்து என்ன அவனோட நேச்சுரல் போன சீசன் வந்து அந்த நம்பர் 8 ரோல்ல ஆடி அந்த ஒர்க் ஹார்ஸ் ஆடி அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் போயிருச்சா, இல்ல இஸ் ஜஸ்ட் டேக்கிங் சம் டைம் டு டூ தட்டா என்னன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சும்மா சொன்ன கர்டிஸ் ஜோன்ஸ், பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன்னொரு 2 கேம் இப்படி ஆடினா கர்டிஸுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஏன்னா இஸ் மச் மோர் அ நேச்சுரல் 10 கர்டிஸ். கண்டிப்பா அதுதான் வந்து மெயின் நம்ம டாக்கிங் பாயிண்டாவே இருக்குது. மச் மோர் நேச்சுரல் 10 கர்டிஸ் ஜோன்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன்கிட்ட ஒரு கோமாளித்தனம் இருக்குங்கிறது அது ஒரு பக்கம் வரும். அது இன்னொரு நல்ல மனதுக்கு கலைக்கலாம், அது இன்னொரு எபிசோட்ல. பட் இங்க வந்து அவனுக்கு ஹங்கேரியில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் இங்க இல்லையோங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அது வந்து நம்ம வந்து we just can't let it go above our head, அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா ஹங்கேரியில வந்து அவரு தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி. லைக் அவ என்ன பண்ணாலும் இஸ் forgiven சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் நாட் லைக் they are going to scrutiny him. he is not one cog in the machine மாதிரி. அங்க வந்து he is the main cog. அவ இருந்தா தான் மெஷின் ஓடுங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கா அவன் அங்க. now he is brought so much while coming from Leipzig. லைக் he was the signing, நம்ம ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணி அப்ஃப்ரண்ட் பணத்தை பே பண்ணி அவன் நம்ம எடுத்துட்டு வந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 games வந்து he showed லைக் வாவ், இதனாலதான் வாங்கிட்டு வந்தோண்டாங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 கேமுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க போச்சா அப்படிங்கறதுதான் தெரியல. அதுதான் நம்ம லாஸ்ட் சீசன் என்ன சொன்னோம், இந்த மாதிரி கிளாப் வந்து அவர் மாத்திட்டாரா, எஸ் மேட் ஹிம் a workhorse-னு நம்ம அப்போ சொன்னோம். இப்போ அதுதான் நான் இப்போ இது ஏர்லி சீசன் இஸ் ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு தட் நம்பர் 10. திரும்ப ஒரு வருஷம் ஃபுல்லா 8 தான் ஆடி
திரும்ப நீ 10க்கு ஆடுனா இட்ஸ் டேக்கிங் a little bit more time ஆன எனக்கு தோணல. அதுதான் I can think of as the only excuse. இல்ல the problem is அவனுடைய பால் ரிட்டென்ஷன்லாம் ஓகேங்க. ஃபைனல் தேர்ட் போற வரைக்கும் he is doing what every 10 will do. பாலை எடுக்கிறான், டைட் ஸ்பேஸ்ல பாலை எடுத்துட்டு he charges at defenders. அதெல்லாம் கரெக்டா பண்றான். The only problem with him is the final pass. அந்த ஃபைனல் பாஸ் நீ எப்ப கரெக்ட் பண்ணுவங்கிறது தான் இப்ப தெரியல. He doesn't put through balls in. He puts always lateral passes. ஒரு முன்னாடி போட்டு அந்த த்ரூ பால் போட்டு ஒருத்தர் 1-on-1 கூட கீப்பர் கூட வச்சினா you are a pure 10. பட் இவன் வந்து he charges with the ball, he tries to connect, give it to Jota or he tries to give it to Salah or to whoever's on the left, Diaz or Gakpo யாரோ. பட் அங்க மிஸ்டேக் பண்றான். அங்கதான் எப்ப பார்த்தாலும் வந்து there is some coordination problem. ஆமா, இல்ல நான் வந்து சோபோஸ்ல எப்படி பாக்குறேன்னா, லைக் நான் சும்மா இதெல்லாம் இந்த நிக் நேம்லாம் இப்ப நல்லா வருது, ஹங்கேரியன் லாம்பார்டெல்லாம். இல்ல நான் வந்து எப்படி பாக்குறேன்னா அவனை லைக் ஹங்கேரியன் லாம்பார்ட்னு சும்மா சொன்னேன். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவன் பாசிங் வந்து ஈவன் லைப்சிக்ல அவனோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஹிஸ் ஸ்ட்ரென்த் வாஸ் அந்த டைரக்டா ரன் பண்றது, லாங் ரேஞ்ச்ல இருந்து ஷாட் எடுக்கிறது. கிட்டத்தட்ட கம்பேரிசன் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபேமஸ் மிட்ஃபீல்டர்னா லாம்பார்ட் மாதிரி தான் ஓரளவுக்கு. ஏன்னா லாம்பார்டோடதும் பாசிங் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் கேம். ஹி வாஸ் a குட் பாசர், இல்லன்னு சொல்லல. இட் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் இது அட்ரிபியூட். அதே மாதிரி தான் நான் சோபோஸ்லாய் பாக்குறேன். ப்ராப்ளம் என்னன்னா, ஆஃப் கோர்ஸ் சோபோஸ்லாய் வந்து இஸ் நாட் ஆஸ் மச் ஆஃப் அ கோல் ஸ்கோரர் லாம்பார்ட் மாதிரி. பட் he can ஒரு ரெகுலரா கோல் ஸ்கோர் பண்ணலாம். லாம்பார்ட் மாதிரி லாம்பார்ட்லாம் வந்து அட் சம் பாயிண்ட் இன் ஹிஸ் கரியர் கோல்டன் பூட்டுக்கெல்லாம் இருந்தா ரேஸ்ல. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசென்ட் அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோபோஸ்லைட் வந்து ஐ திங்க் there are multiple factors. ஒன்னு, இஸ் நாட் யூஸ் டு பிளேயிங் 10 ஒரு வருஷமா. ரெண்டாவது, ஸ்லாட் வந்து ஐ திங்க் he wants his 10s to be a more of passer than a scorer. இவனோட வீக்னஸ் தான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. ஆனா he is still so talented. இவ்ளோ கேவலமான பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் he is still better than other choices. ஒன்னு. ரெண்டாவது, these are still like 5 or 6 out of 10 performances. அப்படி ஏன் அவன் ஸ்டாண்ட் அவுட் ஆறான் ஃபார் a bad performanceனா மத்தவனுங்க எல்லாம் 7 or 8 கொடுக்குறானுங்க. ரைட். சோ அது அப்படிதான் நான் பாக்குறேன். I can give him a little bit more time. அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் மேபி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் if he is still not improving, then there are அவனோட பிளேயர்ஸ் வந்து சீரியஸாவே நம்ம क्वेश्चन பண்ணனும் இந்த பிளேயிங் லெவல்ல. Yeah, that's actually true. I mean, we need to still understand what is expected of him. அதுவும் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து எனக்கு தெரியல. அது எப்படி, அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதை வந்து அவன் டீமு கொடுக்குறானா இல்லையாங்கிறது. மேபி போன மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் சொன்னாப்ல இல்ல, he still needs to give more அப்படின்னு சொல்லிட்டு. So that means they're expecting more. That means he's maybe 50% there and 50% வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் hopefully it comes and hopefully it comes soon. அதான் வந்து நம்மளுடைய we just need to learn to kill off games. இந்த கேம்ல எத்தனை சான்ஸ் வந்துச்சு. லைக் நம்ம வந்து இது அதாவது கார்னர்ல தான் கோல் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ஹோல்ட் வந்தாலும் அதை தவிர்த்து எத்தனை சான்ஸ் வந்துச்சு. நம்ம 2 தடவை போஸ்ட் அடிக்க வேண்டியது, ஜோட்டா போய் 1-on-1ல போய் கீப்பர் கிராஸ் பண்றதுக்கு மேல கேக்போ ஃப்ரீ ஓப்பன் நெட்ல இருக்கான், கிராஸ் பண்றது விட்டு அங்க போய் ஷூட் பண்றேன்ட்டு போறான். ஸோ we'll come to all of that, but yeah. ஆமா, இல்ல அப்படியே டிரான்சிஷன் ஆயிடும். கேக்போ ஜோட்டா வேஸ்ட்ஃபுல்னஸ்ன்னு எழுதியிருக்காங்க. பட் கேக்போட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஜோட்டா வந்து இஸ் another கேம் கோல்லெஸ் கேம் திரும்ப. ஐ மீன் நுனியஸ் வந்து இவனை விட மோசம். நோ அந்த ஆக்ரோபாட்டிக் கிக்கெல்லாம் பார்த்துட்டு நான் வியந்துட்டேன். டேய் உன் மண்டையில என்னதான்டா ஒரு. பட் நுண்ணியஸ் ஸ்பெஷல் செக்மெண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நுண்ணியஸுக்கு ஸ்பெஷல் செக்மெண்ட் கடைசியில வச்சிருக்கோம். பட் நம்ம வந்து ஜோட்டா வந்து he is a poacher, நமக்கு எல்லாம் தெரியும். he takes shots like that. நம்ம எதிர்பார்த்திருக்கோம். பட் நாட் when you have another player who is in 100% goal scoring chance. கேக்போ ஒன்னும் நுண்ணியஸ் இல்ல, அதுல கூட மிஸ் பண்றதுக்கு. ஆரி நுண்ணியஸ் இருந்தாலும் வந்து கேக்போ ஒன்னும் நுண்ணியஸ் இல்ல. பட் he has 100% chance of scoring. நீ ஸ்கொயர் பண்ணா அவன் கோல். அந்த நேரத்துல எங்கடா அங்க வந்து கோல் போடுறதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா, imagine if it was Salah instead of Gakpo. அப்படியே கையை தூக்கி காலை தூக்கி ஒரு டான்ட்ரம் பண்ணிருப்பான். கேக்போங்கறனால அப்படியே அமைதியா போயிட்டான். That's what I don't understand. You have to all, yes, you are trying to be a poacher, fine. உனக்கு ஃபர்ஸ்ட் டச்சே இப்பலாம் வர மாட்டேங்குது ஜோட்டாக்கு. அநியாயத்துக்கு ஃபர்ஸ்ட் டச் எடுத்துருக்காரு கடைசி 2-3 கேமா. ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ல வந்து மத்தவங்க எல்லாம் ஓட வச்சான், அந்த செஸ்ட் டவுன் பண்ணா அவன் ஓடனா அதெல்லாம் ஓகே. ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டச் எடுக்கிறதே தப்பு. எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் தப்பு தான் கடைசி 2-3 கேமுக்கு. அதனால வந்து he needs to work on all of that. But on the other side, Gakpo இன்கிரெடிபிள்ங்க, இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சைட்ல.
பாலை எடுத்துட்டு டிரைவ் பண்ணி போறது, அந்த டிஃபெண்டர் அந்த கேப்டன் கலாபிரியாவா ஆமா அவரை தாண்டி போறது. இட் வாஸ் ரியலி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேக்போ. இஸ் ஆக்சுவலி டேக்கிங் அ கிளைம். நான் இந்த ஒரு லெஃப்ட் விங்குக்கு வந்து நான் சும்மா ஒரு பேக்கப்பால டியாஸுக்கு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அவனும் கோல் போட ஆரம்பிச்சானா டியாஸ் மாதிரி இட் வில் பி நைஸ். தென் இட் வில் பி a proper dog fight அந்த லெஃப்ட் விங் பொசிஷனுக்கு which will be really nice to see. ஆமா இல்ல இட் வில் பி a proper dog fight அந்த லெஃப்ட் விங் பொசிஷனுக்கு. நான் வந்து இன்னொரு படி மேல கூட போவேன். அந்த மாதிரி கோல் போட ஆரம்பிச்சானா there is a chance அவனை தூக்கி இந்த ஜோட்டாக்கு பதிலா போட்டு டியாஸ் லெஃப்ட் விங்ல அகைன் அவனே வேண்டான்னு சொல்றாங்க. அவனே வந்து நான் லெஃப்ட் விங் என்னோட ட்ரேட்ஸ் இல்ல அவன் வேண்டாம் தான் சொல்றான், கரெக்டா தான் சொல்றான். பட் there is a chanceங்கிறதுக்கு சொல்லலாம். there is a chance. He did play there. Like Klopp வந்து he adapted him there ஒரு 3-4 monthsக்கு நல்லா விளையாண்டாங்க சென்டர்ல. so that is also there. ஸ்லாட் அப்படி பாக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் soon Jota has to improve that clinical thing. நம்ம ஜோட்டாட்ட வேற தப்பு கண்டிக்க முடியும். இந்த கேம் பாருங்க 65 minutes 70 minutes அவர் வெளியே எடுத்துட்டாப்ல. ஆமா which makes him again little bit fresher for the weekend game against Bournemouth. அதுவும் இருக்கு. பட் the thing is they should just start giving a little bit more chances. எடுங்கடா. இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல சான்ஸ் கிரியேட்டே பண்ணல, which is very bad. கிரியேட் பண்ணி ஏன்டா எடுக்க மாட்டீங்க? ஜஸ்ட் டேக் யுவர் சான்ஸ், ஜஸ்ட் புட் ஆன் டார்கெட். கீப்பர் சேவ் பண்றானா பண்ணிட்டு போறான், ஆன் டார்கெட்ல அடிங்க, அவன் சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா அவ்வளவுதான். பட் இந்த கேம் ஃபுல் டாமினன்ஸ்னு சொன்னோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பத்தி பேசுவோம், அந்த கோலை பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம். அந்த 5 மினிட்ஸை விட அந்த கோல் தான் அதுல முக்கியம். என்ன சிமிக்காஸ் என்ன பண்ணா, வர்ஜில் என்ன பண்ணா, ரெண்டு பேரும் என்னத்துக்கு போய் ப்ரெஸ் பண்ணானுங்க. அது வந்து ஐ திங்க் நம்ம சிஸ்டம்ல வந்து ஒரு விதத்துல மிலான் வந்து தே எக்ஸ்ப்ளாய்டட் அ வீக்னஸ் இன் அவர் சிஸ்டம். நம்ம வந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அஃப்கோர்ஸ் பாக்குறவங்க ஹைலைட்ஸ் பார்த்தா தெரியும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாக்க, நம்ம வந்து அவங்க லெஃப்ட் பேக்ல பால் இருந்தது, லெஃப்ட் சென்டர் பேக்ல பால், ரைட் பேக்ல இல்ல கீப்பர் இருந்தா லாங் பால் வந்துச்சு. இல்ல கீப்பர்ட்ட இருந்து வரல, லெஃப்ட் சென்டர் பேக்ல இருந்து வந்து அவன் தான் ஸ்விட்ச் பண்ணான். லெஃப்ட் சென்டர் சாரி லெஃப்ட் சென்டர் மிலானோட லெஃப்ட் சென்டர் பேக். ஸோ நமக்கு வந்து ரைட் சைட்ல பிரஸ் பண்றோம். அங்கேருந்து அவனுக்கு வந்து இங்க நியர்பை எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்போ என்ன பண்ணா, அவங்க அந்த அவங்களோட ரைட் பேக் அங்க அவனை பிரஸ் பண்றதுக்கு போனா. ஸோ இங்க பின்னாடி ஒரு பெரிய கேப் இருந்தது அவனுக்கும் சிமிகாஸ்க்கும். அங்கதான் அந்த கேப்பை வந்து இவன் பார்த்துட்டான். கேப் போறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் பால் தூக்கி அந்த சைடு போட்டா. அங்க 2 மிலான் பிளேயர்ஸ் இருந்தாங்க. சிமிகாஸ் வந்து ஒரு ஹெட்டரை, அந்த ஹெட்டரை சேலஞ்ச் பண்றதுக்கு போனா அந்த ஹெட்டர் அவன் ஜெயிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. அவன் ஹெட்டருக்கு பக்கத்துல கூட இல்ல. ஹெட்டர் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பக்கத்துலயே போனாரு அவரு. ஆமா அதுக்கப்புறம் அவன் ஹெட்டர் பண்ணி மிட்ஃபீல்டுக்கு பால் வந்த போது வர்ஜில் வந்து அந்த ஸ்ட்ரைக்கரா மிட்ஃபீல்டரா யாருன்னு தெரியல, அவனை பிரஸ் பண்ண போனான் இது பண்றதுக்கு. அவன் அதை ஆன்டிசிபேட் பண்ணி இங்க பக்கத்துல 2 பேர் இருக்கானுங்க, சிமிகாஸும் இல்ல வர்ஜிலும் வரான்னு சொல்லிட்டு 1 டச்ல அந்த சைடு போட்டான். அப்படியே கவுண்டர் பண்ணி கோல் போட்டானுங்க. சோ இது வந்து நான் ஸ்ட்ரீம்ல சொல்லியிருந்தேன், இது வந்து மேபி ஒரு சிஸ்டமிக் ஸ்லாட் வந்து அந்த மாதிரி கேட்கறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லாங் பால்லாம் ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா உடனே போய் ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறாரா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க ஸ்ட்ரீம்ல என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. அப்போ இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட்லி கேம் சென்ஸ். நீ அதாவது 1008 டாக்டிக்ஸ் வந்து நீ உள்ள உட்காந்து பேசலாம். அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரூம், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அங்க கேம் நடக்கல, நீ 1008 விஷயம் பேசலாம். கேமுக்கு நீ வந்துட்டீங்கன்னா, நீ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்போட கேப்டன். சும்மா இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கப்ப போயிட்டு நான் இன்னுமே லீடரா தான் இருக்கேன், என் கிளப்புக்கும் இருக்கேன், என் கண்ட்ரிக்கும் இருக்கேன், எனக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் நல்லா இருக்கு, இந்த பேச்சு பேசினால ஒரு மயிரும் பிரயோஜனம் இல்லை. நீ அதை வந்து பிச்சல காட்டணும். நீ என்னதான் டாக்டிக் பண்ணாலும் வந்து நீ வந்து அந்த கேம் சிச்சுவேஷன்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து அசஸ் பண்ணிட்டு நீ அந்த சேலஞ்சுக்கு போலாமா வேண்டாமா. அவனுங்க 2 பேரும் ஓடுறானுங்க, நம்மளுக்கு தெரியுது. இவனை பிரஸ் பண்ண பாலை தோச்சோம்னா ஒரே லேயர்ல அவன் பாலை போட்டுருவான், அப்படியே அவனுக்கு ஓடிடுவானுங்க 2 பேரும். இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணும். இதுதான் வான் டைக் பிகேம் த வான் டைக். 2-on-1 சான்ஸ்ல கூட he will decide யாரை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கோல் கம்மி பண்றதுக்கான சான்ஸ். ஒரு தடவை அந்த டாட்னம் கேம்ல டியாபி இல்ல ஏதோ சானும் இருப்பான், டெம்பெல்லே சானும் இருப்பான், டெம்பெல்லே இருப்பான். சான் கிட்ட எக்காரணத்துக்கு வந்து பால போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டெம்பெல்லேவே புடிச்சிட்டு வருவான் வேண்டைக்கு. இல்ல சொல்லுங்க. இல்ல போராத்துக்கு டெம்பெலேவோட லெஃப்ட் ஃபுட் ஸ்ட்ராங் இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்லயே காமிப்பான். ஆமா அந்த ஃபுட்லயே பால நவுத்துவான், அவன் ஷாட் எடுப்பான், அது எங்கேயோ போகும். This is what made him the Van Dijk, like the decision making. அதனாலதான் he is getting the name the Rolls Royce. இதெல்லாம் போகணும்னா his decision making skill should improve.
அவனுடைய ஸ்கில்ஸ் கம்மியாக போறது இல்ல, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய ஐக்கியூ கம்மியாக போறது இல்ல, அவனுடைய ஃபுட்பாலிங் இது கம்மியாக போறது இல்ல, வாட் டு சே ஹிஸ் ப்ராவஸ். பட் அந்த ஸ்கில் கம்மியாயிருச்சு, அந்த ஒரு ஐக்கியூ கம்மியாயிருச்சுனாலே யுவர் ஹோம் கேம் வில் கோ. அதுதான் வந்து மெயின் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஃபார் டிஃபெண்டர்லாம் ஐக்கியூ பெரிய வந்து சம்பந்தம் இல்லாம ஃபெர்டினாண்ட் கூடயும் விடிச்சு கூட கம்பேர் பண்ணுவாங்க வேண்டைக்கு. டேய் ஃபெர்டினாண்ட் விடிச் எல்லாம் வந்து லோ பிளாக்ல ஆடினானுங்கடா. அவனுக்கு இந்த அளவுக்கு எங்கடா பேசியான விங்கர் இருந்தானுங்க, இவனுங்க எங்க போய் ஹைலைன் ஆடினானுங்க. வேண்டைக்கு ஹாஃப் லைன்ல நிக்கிறான், லிட்டரலா எல்லா டிரான்சிஷன் மூமெண்ட்லயும் ஹாஃப் வே லைன்ல நிக்கிறான். ஃபுட்பால் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேக் தென். அதுலயே டாரஸ் வந்து சட்டையை உரிச்சான், வேண்டைக் சட்டைய அப்படி வச்சுக்கிட்டு விடிச்சு சட்டைய வேண்டைக் சட்டையை உரிச்சான்னு சொல்லிட்டு வேண்ட சட்டையா இல்ல வேண்ட சட்டை இல்ல, அது வேற மாதிரி போயிடும். இல்ல விடுச்சட்டைய உரிச்சா. சோ அந்த காலம்லாம் போய் தட்ஸ் வாட் மேட் யூ த வேண்டைக்ல. சோ யூ ஹேவ் டு ஸ்டிக் டு இட். அந்த சமயத்துல வந்து ஸ்டாட்டிக்ஸ் எவ்வளவு இருந்தாலும் உனக்கு கேம் சென்ஸ் முக்கியம். நீ கேம் சென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு. அந்த குடுமி ஓட்டோனே அவன் முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து உலகத்துல இருக்க தேவையில்லை, நம்ம வந்து ஃபுட்பாலிங் கார்டு நம்ம தான் அவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம எல்லாம் இந்த பிச்சிலேயே ஆடக்கூடாதா, காத்துலயே நம்மளுக்கு ஒரு பிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆடுறா. எத்தனை ஷாட் எடுத்தா அந்த நாய் மட்டும் இனிமேல் சட்டையே போட்டுச்சு நேத்தான இன்னொரு கேமுக்கு கொய்யால பெரிய கோல் ஸ்கோரர் போச்சரு. எங்க இருந்தாலும் கர்லிங் ஷாட் தான் அடிப்பாரு, அது எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து அவுட் சைட் ஆஃப் த பூட் கர்லர் வேற. வாயில நல்ல வார்த்தை வருது. என்ன ஒரு திமிரு அவனுக்கு. இல்ல புது கான்ட்ராக்ட் வாங்கினோடனே பெரிய லாடு நினைப்பு அவருக்கு. இந்த சம்மர்ல இந்நேரம் ஒலிம்பியாக்கா சமைச்சிருப்போம். நாய் தப்பிச்சு உள்ள வச்சிருந்தோம்னா என்ன பேச்சு பேசுது, என்ன ஷாட் எடுக்கிறான் கொய்யா அங்க போய் உட்காந்துக்கிட்டு. எனக்கு நான் சமக்கடுப்பு பாலாண்ட போனாலு. பட் ஆனா டிஃபென்ஸ்லி இந்த ஒரு பக்கம் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ராபர்ட்சனுக்கு கொஞ்சமாச்சு ரெஸ்ட். நேற்று மறுபடியும் என்ன 10 மினிட்ஸ் ஆட விட்டோமா, 10-15 மினிட்ஸ் ஆட விட்டோம் ராபர்ட்சனையும் கடைசியில. ஸோ அதனால வந்து எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான், அவர் மெயின் டீம் இஸ் குட், ஆனா சப்ஸ்டியூட்ஸ் அந்த அளவுக்கான்னு கிடையாது. ஆப்வியஸ்லி கிடையாது. ஆமா, ஆப்வியஸ்லி சப்ஸ்டியூட்ஸ் டோன்ட் ஹேவ் தட் மச் குவாலிட்டி. அண்ட் தட் இஸ் வை நானும் சரி சேஷும் சரி வி ஆல்வேஸ் கீப் சேயிங் லேர்ன் டு ஃபினிஷ் ஆஃப் கேம்ஸை முடிங்க. 50 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்ல வந்து கேம்ஸை முடிச்சால் மட்டும்தான் வந்து யூ கேன் பிரிங் இன் த ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் டு ஃபினிஷ் த கேம். ஆமா ஆமா, அதை நம்ம ஆட்கள் எப்ப கத்துக்குவாங்களோ இன்னமோ போங்க. ஆமா, பட் அதுதாங்க ஏசி மிலான் ரிவ்யூ. ஸோ மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. பட் எதாவது நாங்கள் கவர் பண்ணலாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனைப்பா 1114 இருக்கும் சொன்ன மாதிரி 1200. என்ன ஒரு 80 சப்ஸ்கிரைபர் கேட்கறேன், இது கூடவா கொடுக்க முடியாது? அதானே, அதுதான், அதுவும் ஜெயிச்ச வெற்றிகரமான ஒரு ஸ்பிரிட்ல கொடுங்க பார்ப்போம். பட் அதுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்த கேம் வந்து போர்ன்மத். அதை வந்து நாங்கள் அடுத்த எபிசோட்ல நாங்கள் அவங்க பார்த்து சொல்றோம். ப்ரீவியூ எபிசோடு ஒன்று வரும். அது போர்ன்மத் கேம் காலையில், அதாவது போர்ன்மத் கேம் வந்து இந்தியா டைம் சாயந்தரம் 7:30 மணியோ 8:30 மணிக்கோ வரும். அது வந்து அதே மார்னிங், சாட்டர்டே மார்னிங் வந்து உங்களுக்கு எபிசோடு வந்துடும். லைவ் வாட்ச்லாம் பண்றீங்களா? இப்போதைக்கு இதை சொல்லிட்டாங்க, கௌதம் மட்டும் வந்தா அப்படின்னா தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்பவே. அதை மட்டும் நான் யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. பட் அதுல வந்து ப்ரிவியூ எபிசோட்ல வந்து சொல்றோம், முடிஞ்சா சொல்றோம். பட் இங்க வந்து நீங்க பெல் பட்டன் அமைக்கி வச்சா நாங்க ஒரு போஸ்ட் ஆச்சு போடுறோம், லைவ் வரோமா இல்லையான்னு சொல்லி ஒரு போஸ்ட் யூடியூப்ல வரும், ஒரு கம்யூனிட்டி போஸ்ட். மறக்காம இப்பவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வைங்க. ஆமா, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வைங்க. சொபோஸ்ல வந்து கோல் போட்டாரு, என்னோட லைஃப் அதோட கம்ப்ளீட். அதனால வேற எதுவும் இந்த எபிசோட அதோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான்.